தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் 1040வது சதய விழா தங்க நிறத்தில் ஜொலித்த பெரிய கோயில். சோழ பேரரசர்களில் தலைசிறந்த மன்னனாகத் திகழ்ந்தவர் மாமன்னன் ராஜராஜ சோழன். இவர் எழுப்பிய தஞ்சாவூர் பெரிய கோயில் 1000 ஆண்டுகளைக் கடந்தும் வானுயர்ந்து அழகும் கம்பீரமும் உருசே அமைந்து சோழர்களின் அடையாளமாக காட்சியளித்து வருகிறது. உலக பொக்கிஷங்களில் ஒன்றாக திகழும் பெரிய கோயில் சோழர்களின் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. உலகம் முழுவதிலிருந்தும் தினமும் வரும் சுற்றுலா பயணிகள் மெய்சிலிர்க்க பெரிய கோயிலைக் கண்டு மகிழ்ந்து வியக்கின்றனர். உலக புகழ்பெற்ற பெரிய கோயில் தஞ்சாவூரின் அடையாளமும் தமிழர்களின் பெருமையுமாக திகழ்கிறது. கட்டிடக்கலை மட்டுமின்றி மக்களாட்சி முறை, வணிகம், விவசாயம், நீர் மேலாண்மை, போர் என அனைத்திலும் சிறந்து விளங்கிய ராஜராஜ சோழன் தெற்காசிய நாடுகள் முழுவதும் கழையாண்டு தன் புகழை பரப்பி ஆட்சி செய்த பேரரசன். ராஜராஜ சோழன் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர். ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதத்தில் சதய நட்சத்திரம் வரும் தினத்தில் சதய விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு 1040வது சதய விழா நேற்று மற்றும் இன்று என 2 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இதற்காக பெரிய கோயிலுடன் தஞ்சாவூர் நகரம் முழுவதும் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது. பெரிய கோயில் மின்னொளியில் தங்க நிறத்தில் ஜொலித்தது. சதய விழா நேற்று காலை 8:15 மணி அளவில் அரண்மனை வளாகத்திலிருந்து நாட்டுப்புற கலைஞர்கள் கலை நிகழ்ச்சி ஊர்வலத்துடன் கோலாகலமாக தொடங்கப்பட்டது. தொடர்ந்து பெரிய கோயில் வளாகத்தில் 400 கலைஞர்கள் பங்கேற்ற பரதநாட்டிய புஷ்பாஞ்சலி நடைபெற்றது. பின்னர் இறை வணக்கத்துடன் நிகழ்ச்சி தொடங்கியது. இதில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தலைமை வகித்தார். திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் அம்பலவான தேசிக பரமாசாரிய சுவாமிகள் அருளுரை வழங்கினார். பின்னர் கருத்தரங்கம், கவியரங்கம், வில்லுப்பாட்டு என விழா களை கட்டியது. 1040ஆம் ஆண்டை குறிக்கும் வகையில் 1040 பேர் பங்கேற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சி காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. இதைத் தொடர்ந்து பொன்னிவள நாட்டின் போர்வாள் என்ற தலைப்பில் ராஜராஜ சோழன் வரலாற்றை குறித்து நடத்தப்பட்ட டிஜிட்டல் நாடகம் பலரையும் கவர்ந்தது. இதனை திரைப்பட இயக்குனர் ராசி மணிவாசகம் இயக்கியிருந்தார். தொடர்ந்து 2ஆம் நாளான இன்று காலை 6:30 மணி அளவில் மங்கள இசையுடன் நிகழ்ச்சி தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான ராஜராஜ சோழன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் மாலை அணிவித்த பின்னர் பல்வேறு அரசியல் கட்சியினர், அமைப்புகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் மரியாதை செலுத்தினர். இதற்காக பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் ஈடுபட்டனர். மேலும் பெருவுடையாருக்கு 48 வகையான பொருட்கள் மூலம் அபிஷேகம் செய்யப்பட்டது. அப்போது பெருவுடையாரே என்ற கோஷம் எழுப்பி பக்தர்கள் வணங்கினர். மாலை 6 மணிக்கு சுவாமி திருவீதி விழா நடைபெற்றது. இரவு 7 மணிக்கு விருது வழங்குதல் மற்றும் இன்னிசை நிகழ்ச்சியுடன் விழா நிறைவடைந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சதய விழாவில் கலந்து கொண்டனர்.